பயிற்சி 4.2 இருக்க கொள்குறி வகை வினாக்கள். ஒரு பழ வியாபாரி ரூபாய் 200க்கு பழங்களை விற்று ரூபாய் 40 லாபமாக பெறுகிறார். அவரின் லாப சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. 200 ரூபாய்க்கு பழங்களை விற்கிறாரு, 40 ரூபா லாபம் கிடைக்கிது. அப்போ அவர் எவ்வளோக்கு வாங்கியிருப்பார்? இங்கே வந்து இது மைனஸ் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 160 தான் அதோட வாங்கியிருக்கார். அடக்க விலை எவ்வளோ? லாபம் 40. லாப சதவீதம் கேட்குறாங்க. லாப சதவீதம் இஸ் ஈக்குவல் டு 40/160 × 100. 0 0 கேன்சல். 8 2 16, I 2 10, 4 8, I 8 40, 5 × 5 25. ஆன்சர் 25%. லாப சதவீதம். பூசட்டி ஒன்றை ரூபாய் 528க்கு விற்று ஒரு பெண் 20% லாபம் பெறுகிறார். 25% லாபம் பெற அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? ஓகே, நமக்கு வந்து அதோட அடக்க விலை தெரியாது. அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா அடக்க விலை இஸ் ஈக்குவல் டு 100/100 ப்ளஸ் லாப சதவீதம் இன்ட்டு விற்ற விலை. 100/100 ப்ளஸ் எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு? 20% லாபம் கிடச்சிருக்கு. விற்ற விலை வந்து எவ்வளோ? 528. 100/120 இன்ட்டு 528. 0 0 கேன்சல். 6 2 12, இங்கே 2 2 4, மீதி 1, 6 2 12, 4 2 8, இங்கே 1 6 6, 4 6 24, மீதி 2, 4 6 24, 44 × 10 440. ஓகே, அதாவது அதோட அடக்க விலை. 25% லாபம் அவங்களுக்கு வேணும். அதுக்கான ஃபார்முலா 100 ப்ளஸ் லாப சதவீதம் /100 இன்ட்டு அடக்க விலை. 100 + 25 /100 இன்ட்டு 440. ஓகே, அடக்க விலை 125 /100 இன்ட்டு 440. ஓகேவா? இங்கே வந்து 2 2 4, 2 2 4, I 2 10, அடுத்தது 4 5 5, I 5 10, மீதி 2, I 5 25. அப்போ 25 × 22 550. ஆன்சர் 550. ஓகேவா? அடுத்தது, ஒரு நபர் ஒரு பொருளை 150க்கு வாங்கி அதன் அடக்க விலையில் 12% இதர செலவுகளாக செலவிடுகிறார். 5% லாபம் பெற அவர் அதை என்ன விலைக்கு விற்க வேண்டும்? ஓகேவா? 150 ரூபாய்க்கு வாங்கி அதை அடக்க விலையில் 12% வந்து செலவு பண்ணிட்டாரு. 5% அவருக்கு லாபம் வேணும்னா அதை வந்து என்ன விலைக்கு விற்கணும்? அப்போ 150ல் 12% என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 150ல் 12%, 150 × 12/100. 0 0 கேன்சல். இங்கே ரிமைனிங் 6 2 12, I 2 10, 4 5 5, 3 5 5, 6 3 18. அப்போ அந்த பொருளோட விலை வந்து என்னது அப்படின்னா 150 + 18 168. ஓகேவா? அதுதான். அப்போ 5% அவங்களுக்கு வந்து என்ன வேணும்? லாபம் வேணுமா? அப்போ 5% லாபம் பெற 100 + 5 /100 இன்ட்டு 168. அதுக்கான ஃபார்முலா, லாபம் பெறதுக்கான ஃபார்முலா. அப்போ 105 /100 இன்ட்டு 168. இங்கே I 5 10, இந்த 0 அப்படியே வரும். இங்கே I 5 10, 4 5 5. ஓகேவா? அடுத்து 4 2 2, 0 அப்படியே வரும். இங்கே 8 2 16, 4 2 8. இங்கே I 2 10, 4 2 8, 2 2 4. அப்போ 21 × 42 / 5. இது 2 பெருக்கணும்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 882 / 5. இது ரெண்டுத்தையும் நம்ம வகுக்கும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 176.4. அதுதான் ஆன்சர், 176.4. ஓகே, அடுத்த சம். 16% தள்ளுபடியில் ரூபாய் 210க்கு வாங்கப்பட்ட ஒரு தொப்பியின் குறித்த விலை என்ன? ஓகேவா? இங்கே வந்து குறித்த விலை, அதோட அடக்க விலை என்னன்னு கண்டுபிடிக்கணும். 16%, அந்த குறித்த விலையில் 16% தள்ளுபடியில் 210 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அந்த குறித்த விலை வந்து நமக்கு என்னென்னு தெரியாது. அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். எக்ஸு 16% தள்ளுபடி கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ வந்து என்னது? அதில் நம்ம மைனஸ் ஆகுது, அப்படி தானே? அப்போ x மைனஸ் 16x / 100 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க? 210 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இங்கே 100 இருக்குது, இங்கே 100 வரணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? மேலே இங்கே 100ஆல் பெருக்கலாமா? அப்போ 100x மைனஸ் 16x காமனாக /100 இஸ் ஈக்குவல் டு 210. 100ல் 16 போச்சுன்னா எவ்வளோ? 84x / 100 இஸ் ஈக்குவல் டு 210. x இஸ் ஈக்குவல் டு 210 இன்ட்டு 100 / 84. ஓகேவா? இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணலாமா? இங்கே I 2 10, இந்த 0 அப்படியே வரும். 4 2 8, 2 2 4, இங்கே 2 2 4, மீதி 1, I 2 10, இங்கே 2 2 4, 4 2 2. ஓகே, இங்கே 1 21 21, 1 21 21, இந்த 0 அப்படியே போகும். அப்போ 25 × 10 எவ்வளோ? 25 × 10 250. ஆன்சர் 250. ஓகே, அடுத்து 2 தொடர் தள்ளுபடிகளான 20% மற்றும் 25% ஆகியவற்றின் நிகரான ஒரே தள்ளுபடி சதவீதம் டேஷ் ஆகும். 20%, 25%. ஓகேவா? நிகரான ஒரே தள்ளுபடி சதவீதம் இங்கே கேட்குறாங்க. அந்த பொருளோட குறித்த விலை நமக்கு வந்து
நமக்கு அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் அதை வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம், 100ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு தள்ளுபடி வந்து எவ்வளோ, 20%. அப்போ 100ல் 20% அப்படின்றது எவ்வளோ, 100ல் 20% அப்படின்னா அது வந்து என்னது, 20 தான். ஓகேவா? அப்போ 20% தள்ளுபடிக்கு பிறகு பொருளோட விலை. அப்போ 100ல் 20 ரூபா போச்சுன்னா மீதி எவ்வளோ, 80 ரூபா. சரியா? ரெண்டாவது தள்ளுபடி வந்து என்னது, 25%. அப்போ 80ல் 25% எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ 80ல் 25% கேட்கலாமா? ஒரு 25 25, 4 25 100, 1 நாங்க 4, 2 நாங்க 8 0. அப்போ அதில் வந்து எவ்வளோ, 20. அப்போ 25% தள்ளுபடிக்கு பிறகு பொருளின் விலை வந்து எவ்வளோ, 80ல் 20 போச்சுன்னா எவ்வளோ, 60. ஓகேவா? இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஒரே தள்ளுபடி சதவீதம். ஓகேவா? அப்போ ஒரே தள்ளுபடி சதவீதம் நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன வச்சுக்கிட்டோம், 100ன்னு வச்சுக்கிட்டோம். அப்போ 100ல் 60 போச்சுன்னா எவ்வளோ, 40. அப்போ 40. ஆன்சர் வந்து என்னது, 40%. ஓகே.